லாஸ்ட் 2 நாளாக சரியான காற்று, ரொம்ப விண்டி. நைட்டெல்லாம் காற்று சத்தம் பயங்கரமாக கேட்டுகிட்டே இருந்தது. கார்டனில் இருந்த டெஃபோடில்ஸ்லாம் காற்றுல விழுந்திருந்தது. எடுத்து வச்சாலும் திரும்ப திரும்ப விழுந்துட்டே இருக்குது. ஸோ காற்றெல்லாம் அடித்து வெதர் நார்மலுக்கு வந்த பிறகு பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். பசங்களுக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் முடிச்சுட்டு வந்ததா டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். தோசை மாவு கொஞ்சம் மிச்சம் இருந்தது. மண்டே டு ஃப்ரைடே காலையில் தோசை தானே சாப்பிட்றாங்க. ஸோ டின்னருக்கும் தோசையாக ஊற்றி கொடுத்தா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட மாட்டாங்க. அதனால தோசை மாவில் வெங்காயம் கேரட் சேர்த்து குழி பணியாரமாக செய்ய டிசைட் பண்ணிட்டேன். பன்னீரும் இருந்தது. ஸோ அதையும் துருவி சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு குழி பணியாரம் செஞ்சு. பசங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக பக்கத்துலேயே பார்த்துட்டு இருந்தாங்க. தொட்டுக்கு காலையில் வச்ச சாம்பாரும் கேப்சிகம் சட்னியும் இருந்தது. ஸோ வேறு எதை பற்றியும் யோசிக்கலை. இருக்கிறத வச்சு செஞ்சுட்டா ஈஸியாக இன்றைக்கி டின்னரை முடிச்சிடலாம். பன்னீரும் சேர்த்து செஞ்சதால் இன்னும் சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. நான் மிக்ஸ் பண்ண மாவு கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் காலி ஆயிடுச்சு. தீப்தா நான் பசிக்காக சாப்பிட்லம்மா, டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டான். கேட்கவே சந்தோஷமாக இருந்தது. இது மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.